ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரீஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டேலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ நம்ம ஹீரோ ரிலாக்ஸாக உட்காந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த டொமேட்டோ ஸ்மெல்லே சூப்பராக இருக்கே. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். ரோரி, ஹெலன், ஃபால் இவங்க 3 பேருமாவும் நம்ம ஹீரோக்கு வந்து ஃபார்மிங்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலை பார்க்கறது நமக்குமே ஜாலியாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபால் சொல்றா. ஆமா, இது கூட கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெலனும் ரோரியும் சொல்றாங்க. அவங்க கழுத்துல புதுசாக ஒரு பென்டன் இருக்குது. ஃபால் பார்த்துட்டு நீங்க 2 பேரும் என்ன ஒரே மாதிரி பென்டன் போட்டிருக்கீங்கன்னு கேட்கவும், ஆள்கிட்டயே இதே மாதிரி ஒன்று இருக்கு, ஆள் தான் எங்களுக்கு இதை கொடுத்தான்னு அவங்க சொல்லவும், எனக்கு தரலையே, அவங்ககிட்ட போய் எனக்கும் ஒன்று கேட்டுட்டா நாங்கள் ஜோடியா போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபால் யோசிக்கவும், கெல்டவுனை காப்பாத்தினதுக்காக அவங்க எங்களுக்கு கொடுத்தது லீனியா தான் மணிக்கிட்ட ஆளுக்கு கொடுத்தான்னு சொல்லவும், இன்னொரு புது பொண்ணா அப்படின்னு சொல்லி ஃபால் கேட்கறா. லீனியாவோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்ல லோரியோ ஹெலனும் சொல்றாங்க. எந்த ஊருக்கு போனாலும் இவன் புதுசா ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கான். இனிமே நம்ம எப்பவும் ஆல்வைன் கூடவே இருக்கணும். புதுசா பொண்ணுங்களும் அவனுக்கு கிடைக்க மாட்டாங்க. டீமன்ஸ் அவனை அட்டாக் பண்ணாம நம்மளும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி இருக்கும்போது, இல்ல அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஏன்னாச்சும் மான்ஸ்டரா திரும்ப ஆர்க் வந்துச்சான்னு கேட்கவோ, இல்ல இது ஒரு புஷ் கில்லர், இதை நான் ஃபர்ஸ்டே பார்த்து கொண்டிருக்கணும். பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நியூட்ரியன்ஸை இது உறிஞ்சிரும். இதை நான் முதல்லயே கவனிக்காம விட்டதுனால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். டீமன்ஸ் பார்த்து கூட இவன் இவ்வளோ டென்ஷன் ஆனது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹெலன் ரோரிய பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அவன் ஃபீல்டில் வளைஞ்ச காய்கறியை இப்போ டவுன்ல போய் வித்துட்டு இருக்கான். 2 கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு ஒரு லேடி வந்து கேட்கவோ, இந்தாங்க ஆஸ்பிராகஸியை ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்னு கொடுத்து அனுப்புறாங்க. அப்புறமா ஜேக் அந்த இடத்துக்கு வரான். உன்கிட்ட காய்கறி வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து நானே என் வீட்டில் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவன் காய்கறியை வாங்கிட்டு லாமியாவும் லேக்கவும் கூட ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லவும், நான் இன்னொரு நாள் வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். மெகிஸோட கிங் வராரு. அதை பார்க்கவும் ஃபால் ஒளிஞ்சுக்கிடுறா. நீங்க எங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒரு சாதாரண கஸ்டமரா வந்திருக்கேன்னு சொல்லவும், நார்மல் கஸ்டமர் யாரு தன்னை நார்மல் கஸ்டமர்னு சொல்லிக்கிட மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். முழங்கி இருந்தா கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், இதுதான் கடைசி, ஸோ 2த்தையுமே உங்களுக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவருக்கு அதை கொடுக்குறான். அப்புறம் என் பொண்ணை இப்போ மேரேஜ் பண்ணி என் ஃபேமிலிக்குள்ள வரப்போறா அப்படின்னு அவர் கேட்கவும், எங்களுக்குள்ள அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ ஃபார்மிங் லேண்ட் ஃபார்மிங் டூல்ஸும் தரேன்னு சொல்லவும், நியூ ஃபார்மிங் டூல்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஃபார்மிங் டூல்ஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்னு சொல்லி ரோரி நம்ம ஹீரோவை தடுக்கவும், ஃபால் டென்ஷன் ஆகி ரோரியை பொட்டேட்டோ வச்சு அடிக்கலான்னு போறா. ரோரி டக்குன்னு குனியவும் நம்ம ஹீரோ மூஞ்சில அடிப்படுது. நம்ம ஹீரோ இப்போ அப்படியே மயங்கிருதான். ஆல்வேன், நான் உன்னோட, நம்ம இனிமேதான் மீட் பண்ணுவோம் ஆல்வைன் அப்படின்னு ஏதோ சொல்லுது. நீங்க யாரு, நில்லுங்க, போகாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சா, ஏன் போகக்கூடாதுன்னு சொல்ற, என்ன விஷயம் கிங் கேட்கவோ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி, அந்த கல்யாணத்தை பத்தி சீக்கிரமா ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு கிங் அங்க இருந்து கிளம்புறாரு. ஏதோ ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சது, அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எங்களுக்கு ஃபன்னா தான் இருந்தது, திரும்பவும் ஹெல்ப் வேணும்னா கூப்பிடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா, ஆனா அந்த புல்கிஷரை கொல்லாம விட மாட்டேன், அதுங்களை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. இதுதான் கடைசி போஸ்ட் அப்படின்னு சொல்லி ரீக்ஸ் கிளம்பலான்னு போகவும் நம்ம ஹீரோவை பாக்குறான். ஹே ஆல்வைன் அப்படின்னு கூப்பிடவோ, என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னாச்சு, நீ ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ரீக்ஸ் கேட்கவும், ஓ ரீக்ஸ், நீயா, என் ஃபார்ம்ல ஒரு புல்கிஷர் முளைச்சிருக்கு, சின்னதா வளர்ந்தப்பவே நான் அதை கொண்டிருக்கணும், அதை பெருசா வளர விட்டோம், மொத்த ஃபீல்டையும் நாசமாக்கிறோம், அந்த புல்கிஷர் பையோலே கொல்லாம பட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி அப்படின்னு ரீக்ஸ் பார்த்துட்டு இருக்கவும், என்ன விடுங்க அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு கத்திட்டு இருக்கா. சின்ன பொண்ணா இருந்தா நல்ல காசுக்கு விற்கலாம், தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்த போறான். தம்பி, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும், நம்ம ஹீரோ அவங்களை அடிச்சு போடவும் அந்த ஸ்லேவ் ட்ரேடர் அங்க இருந்து ஓடி இருந்தான். ஹே பொண்ணு, நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஹான்ஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நீ யூரியா தானே ரீக்ஸ் கேட்கவும், உங்களுக்கு எப்படி தெரியும் வா கேட்கறா. நான் ரீக்ஸ், நானும் உன்ன மாதிரி ஒரு டீமன் தான், இவ தான் இப்ப இருக்கிற டீமன் கிங்கோட ஒரே பொண்ணு யூரியா அப்படின்னு ரீக்ஸ் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான். நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், ஆல்வேன்ஸ் டீமன்ஸை வெறுக்க மாட்டான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரீக்ஸ் சொல்லவும், அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, டீமன்ஸை காப்பாத்துங்க அப்படின்னு வா சொல்றா. டீட்டெயிலா சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஹோப்டமா, இவர் தான் என்னோட கேர் டேக்கர். அப்ப அவர் திடீர்னு எதையோ சென்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்தா டேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி நான் அதுக்குள்ள அனுப்பி என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுறாரு. கண்டிப்பா அவங்க பெரிய ஆபத்துல இருக்காங்க, காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், டீமன் ரேஸ் ஓஷனுக்கு அந்த பக்கம் இருக்கு, கப்பல் அரேஞ்ச் பண்ணி போனாலும் 3 நாள் ஆகுமே ரீக்ஸ் சொல்லவும், இதை ஏன்ட்ட விட்டுரு, எனக்கு பதில் நீ போய் அந்த புல்கிஷரை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பவே போய் ஷிப் அரேஞ்ச் பண்ண போறியான்னு ரீக்ஸ் கேட்கவும், அதுக்கு என்கிட்ட காசும் இல்ல அண்ட் நமக்கு அவ்வளோ டைமும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா அவளை தூக்கிட்டு தண்ணி மேல நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நீச்சல் தெரியாது, நம்ம மூழ்கிடுவோம்னு சொல்லவும், நம்ம நின்னாதான் மூழ்குவோம், இப்படி பண்ணாதான் நம்மளால ஃபாஸ்டா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லைட்டா தலை சுத்துது, பட் பரவாயில்ல, நம்ம ஃபாஸ்டா வந்ததுல எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னா எனக்கு இதுல ஓகே தான் பிக் பிரதர் அப்படின்னு வா சொல்றா. இவ பிக் பிரதர் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு எலிவியாவோட ஞாபகம் வருது. அவங்க யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா யூரியாவோட அந்த கேர் டேக்கர் வோல்டாமா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வோல்டாமா, நீங்க வந்துட்டீங்களா, கவலைப்படாதீங்க, இவர் தான் நான் சொன்ன அந்த கேர் டேக்கர்னு யூரியா சொல்றா. பார்த்தா அவன் யூரியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். வோல்டாமா, என்னாச்சு, நான் தான் யூரியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அவன் கண்டினியூஸா அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதை வெறும் கையால தடுக்கிறான், பட் கண்ணத்துல காயம் ஏற்படுது. ஃபாஸ்டா மூவ் ஆகி அவனை அட்டாக் பண்ணலான்னு போறான். பட் அவன் யூரியாவை ஏம் பண்ணி அட்டாக் பண்ணவும் டக்குன்னு நம்ம ஹீரோ ஓடி வந்து அதை தடுக்கிறான். வோல்டாமா, ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி யூரியா
பாக்குறா. மேபி யாரோ அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் அவனை அட்டாக் பண்ணலான்னு போனா அவன் ஈஸியா அதை டாச் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மூவ் ஆகி டக்குன்னு அவன் மூஞ்சிலே ஒரு கிக்க விடுறான். அவ்வளவுதான். இந்த வோல்டாமா இப்ப அப்படியே மயங்கிருந்தான். சீக்கிரமா நம்ம டீமன் கிங்கோட கேசலுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா வோல்டாமா அப்படின்னு வா சொல்லவும் அவனை ஜஸ்ட் மயங்கடிச்சிருக்கான். அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பார்த்தா வோல்டாமா எந்திரிச்சு திரும்பவும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தா என் பையன் ஆல்வைன் அடிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. ஆல்வைன், நீ இப்படி டைரக்டா டீமன் லேண்டுக்கே வர்றது ரொம்பவும் டேஞ்சரஸ். அப்புறமா நீ தானே அந்த யோரியா, கவலைப்படாத, உன்னோட வோல்டாமா நான் எதுவோ பண்ணல, மயக்கடிக்க தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. வோல்டாமா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா இங்க இருக்கிறதையே வோல்டாமா தான் ஹை லெவல் மேஜிக் யூசர், அதனாலதான் எங்க அப்பா எனக்கு அவரை கேர்டேக்கரா போட்டிருக்காரு. என் துணி அவர் மடிச்சு வைப்பாரு, நான் தூங்குற வரைக்கும் என்ன பாத்துக்கிடுவாரு, அப்புறம் நான் குளிக்கும் போது இல்ல போதும் இவனை நம்ம மயக்கத்திலே விட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாங்க கேசலுக்கு போய் என்னாச்சுன்னு பாப்போம். நம்ம ஹீரோவோட அம்மா கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே டீமன் கிங்கோட கேசல்ல போய் பார்த்தா எல்லாரையுமே அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இல்ல இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோரியா அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரை போய் எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா அவன் எந்திக்கல. மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி சோல்ஜர்ஸ்குள்ளேயே அவங்கள அடிச்சுக்கிட வச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி யோரியா ஓடி போய் பார்த்தா டீமன் கிங் யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க. அவர் என்ன உயிரோட தான் இருக்காரு, ஜஸ்ட் அன்கான்சியஸா இருக்காரு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சோல்ஜர் லைட்டா எந்திக்கவோ என்னாச்சு நம்ம ஹீரோ போய் கேட்கறான். நீ யாரு? யூரியா நீங்க வந்துட்டீங்களா? அச்சோ ஜாக்கிரதா, அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றான். ஹீரோட அம்மா ஸ்வாட் எடுத்து யூரியாவை அட்டாக் பண்ணலான்னு போகவோ டக்குன்னு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. அம்மா பேச்ச கேட்கலன்னா குழந்தைங்களை பனிஷ் பண்றது தானே வழக்கம் அப்படின்னு அவங்க சொல்லவும், நீ யாரு? நீ என்னோட அம்மா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சொல்ற ஆல்வைன், என்ன தவிர வேற யாருவா அம்மாவா இருக்க முடியும்னு அவங்க கேட்கவும், என்னோட உண்மையான அம்மா என்னை பார்த்த உடனே என்னை ஒடி வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க, என் முதுகெலும்பே உடஞ்சிருக்கும், நீ ஆனா அப்படி பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா முதல்ல இருந்தே நீ என்ன சந்தேகப்பட்டிருக்கியா அப்படின்னு வா கேட்கவும், ஆமா நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டியே, நீ ஒரு ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர், இதை கூட கண்டுபிடிக்கலனா எப்படி? பிக் பிரதர் அப்படின்னு வா சொல்றா. இப்போ அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கே அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இலுவியா உண்மையிலே இது நீதானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு பிக் பிரதர் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இலுவியா நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே தான் இறந்து போயிருப்பா. இவங்களுமே அவளை அந்த வில்லேஜ்ல புதைச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி இலுவியா உயிரோட வந்தா? எதுக்காக இலுவியா டீமன் கிங்கையும் டீமன் கிங்கோட பொண்ணு யோரியாவையோ கொள்ள ட்ரை பண்ணணும்? என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.